ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபேமிலியா வந்து எல்லாரும் வந்து வெளியே கிளம்பிட்டோம் டின்னருக்கு. ஸோ டின்னர்னா என்னன்னா, இங்க வந்து இப்போ எப்படி சென்னையில வந்து நென்ச்சா சீ ஃபுட் சாப்பிட்ணுன்னா பெசன் நகர் கிட்ட போயிடலாம், இல்லை வந்து இந்த மெரினா பீச் பக்கத்தில் இருக்குதுங்களா, அது என்ன பிளேஸ் தெரியாது, மெரினா பீச் பக்கத்தில் இருக்குது அந்த மீன் கடிங்களா, கோயம்பேடு. மெரினா பீச் பக்கத்துல இருக்கிற லைட் ஹவுஸ். ஆமா ஆமா ஆமா, லைட் ஹவுஸ் மெரினா பீச் தான். அதெல்லாம் அது வேற ஏதோ காசிமேடோ நான் சொல்லுவேன், தெரியல காசிமேடான்னு தெரியல, எனக்கு பேர் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாப்பிட்றதுக்கு நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ நம்ம அங்கே போய் சாப்பிடுவோம், மாமா கூடலாம் போய் சாப்பிட்டுக்கிறோம், இல்லை மம்மி டாடி கூட சாப்பிட்டுக்கிறோம். பட் பெங்களூரில் டப்புன்னு ஒரு மீன் கடை அப்படி சாப்பிட்ணும், சீ ஃபுட் சாப்பிட்ணுன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லைங்க, ஓகேங்களா. ஆனால் ஒரு கடை வந்து நாங்கள் பார்த்து வச்சுக்கிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்த கடை தான் இப்போ. ஸோ வந்து ஓகே, சடனாக வந்து மீன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி வந்து குடும்பமே போய் எல்லாரும் போய் சாப்பிட்டது என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அது என்ன மீன் கடை, ஏது எப்படி இருக்க போகுது, டேஸ்ட்டு எல்லாமே வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். திரும்புங்க. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அங்க இருந்துச்சு. இதெல்லாம் அது பேக் வாங்குனதோட கவரு, லேப்டாப் பேக். ஆனா கஷ்டம் தான் இல்ல, சுகினு சும்மா ரிப்போர்ட் நடக்கிறதுக்கு. ஹாய் பென்டன் தாத்தா, how are you? கடை மட்டும் க்ளோஸா இருக்கணும், வாங்குவீங்க பாரு திட்டு. இல்ல எல்லாரும் வாங்குவீங்க. மம்மி காரி, அவங்க பசி வேற அவங்களுக்கு பாவம். நான் சாப்பிட்டுட்டேன். யார் அடிக்கணும் ஷிலு? ஆர்டி நகர். எதுக்கு ஆர்டி நகர்? ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. இது கூட ஃபுட் ஸ்ட்ரீட் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போற இடம் அங்க போறதா எங்க போறதுனே தெரியாம நம்ம போற இடம் வந்து 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும், ஓகேங்களா. இப்போ இவங்க பின்னாடி நம்ம ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் இப்பயே வந்து தூரம் போவோம். ஆனா நிஜமாலே ரொம்ப தூரம் தான் பையப்பா. ஆக்சுவலா அது பிடிஎம் லேஅவுட் அது இருக்கு, நம்ம ஏரியால இருந்து எவ்வளவு தூரம் இருக்குது, ஓகேங்களா. இன்னும் 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ 10 மணி போறதுக்குள்ள 10 மணிக்கு அவ்வளவு டிராபிக் இருக்குது. ஸோ இப்போத்துக்கு வந்து நாங்க ஆல்ரெடி ஃப்ரேசர் டவுன்ல இருக்கிறோம். இங்க நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, வேணா உள்ள பூந்துடலாமான்னு பாத்துருக்கோம். கடை போறதுன்னா போலாம். நீங்க எனக்கு ரோல் வாங்கி கொடுத்தீங்க, நல்லா சூப்பரா இருக்கும். அது இந்த கடை ரோல் வந்து 9 o'clock க்ளோஸ் ஆயிடும் இங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க போறது தெரியாம அப்படியே சுத்தி. ஆனா ஃபிஷ்ஷோட கனவு இன்னைக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் சாப்பிடுறது. ஃபேமஸ் கடை க்ளோஸ். உனக்கு ரோல் வாங்கி கொடுத்தது இந்த பக்கம் தான், ஓகேவா. அது க்ளோஸ். மண்டி இந்த பக்கம். இன்னும் முன்னாடி அப்புறம் இப்படி போணும். எதுக்கு மண்டி இல்ல இங்க ஏதோ. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்துக்கிறோம், கராமா. ஸோ இங்கே நம்ம ட்ரை பண்ணுவோம். இது 2வது ரூம் தான். இங்கே தான் இருக்கிறாங்க. இல்ல 5 பேருக்கு இவ்வளவு ரூமா? ஓகே, நம்ம ஃபேமிலிக்கு இது கொஞ்சம் பெருசு தான் போல. ஓகே, நல்லா தான் இருக்குது, சூப்பரா இருக்குது. பண்ணிட்ட பத்தியா நீ? இதான் தம்பி, தம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளான் பண்ணி வந்து ஒரு விஷயம், ஆனால் நடந்துங்கிறது ஒரு விஷயம். நாங்கள் வேறு ஏதோ பிளான் பண்ணோம், ஆனால் வந்து இந்த மாதிரி எண்டாப் ஆகும் நம்ம நினச்சி கூட பார்க்கல. ஓகே, ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு போகலாம் நிம்மதியாக. வீட்டில் கால் இப்படி போட்டுன்னு உக்காரனா உக்காராத பாருங்க. நான்வெஜ் பிளாட்டர் ஒன்று சொல்கிறேன், ஓகே. அப்புறமா இது ரைஸு, மட்டன் மசாலா, கிரேவி, பஞ்சாப் பரோட் கோஸ்ட். என்னென்ன இருக்குன்னு கேட்கலப்பா, என்னென்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணுங்க. கீமா நான். உனக்கு கீமா நானா? நீயே சொல்லி வாயில, எனக்கு வராது. கீமா நான்
எனக்கு வந்து ருமாலி ரொட்டி நான் ரொட்டி யா பாப்பா தார தான் சாப்பிடுவேன். அதான் கிரேவி வாங்குறீங்க. ரோமாலி ரொட்டி எனக்கு ஒன்று. ருமாலியா? அப்போ 4 ருமாலி ரொட்டி. தொட்டுக்கிறதுக்கு ஜிலேபி வெஜ்ஜி. நல்லா இருக்குமா? கிரேவி சொல்லிக்கோங்க. மம்மி டாடிக்கு என்ன रोटी रुमाली नहीं है। रुमाली नहीं है क्या है बटर नान, गार्लिक नान, प्लेन नान, तंदूरी रोटी, बटर कुलचा, ब्रेड कुलचा। எதுனாலும் ஓகே. எனக்கு வேணாம் வரும். எனக்கு bro வேணவே வேணாம். நான் பிரியாணியும் எடுத்துக்கிறேன். कुलचा है बटर कुलचा? दो बटर नान, बटर कुलचा 2 बटर कुलचा. உனக்கு? எனக்கு வேணாம். நான் பிரியாணி எடுத்துக்கிறேன். फुल चिकन मंडी मुझे पेपर वाला चाहिए ना मिर्च चाहिए? नॉर्मल और पेपर वाला ஏய் நல்லா இருக்காது. नहीं नहीं, तंदूरी चिकन नहीं लेता, उसमें स्टीम वाला चिकन रहता है, अरबी स्टीम। पेपर नहीं अब मंडी स्टीम மந்தி தான். चिकन पेपर பெப்பர் நல்லா இருக்காது. ए नॉर्मल வந்துட்டு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போத்துக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்குது. ஏன்னா ஒரு 5 பேர் தான் இருக்கிறோம். ஆனா அடுத்த வருஷம் ஒரு குட்டி ஒன்று வரும், ஓகேங்களா? அந்த குட்டி வந்துட்டு மோனோட குட்டி. Yes. இந்த பக்கம் பிடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் வரும். இது இருப்பேன். பாவம் பைத்தியம் நினச்சிக்க போறேன். ஒன் ஹவருக்கு இது நம்மளுக்கு தான். எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. 10க்கோ 12க்கோ ஆல்ரெடி பாரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி சிசிடிவில பாத்துக்குவாங்க. யாரா இது? அவங்க நினைச்சுவாங்க அந்த இல்ல அவங்க சொல்லுவாங்க, ஏ பல அழகி பந்தாயே. செம்மையா இருக்கும். ரியாக்ஷன் எல்லாம் கேப்சர் பண்ணுவேன் நான் இல்ல first. சொல்றாங்க, அரே பாகல் பைத்தியம். எல்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்ட மாதிரி உட்கார வச்சிட்டோம் பாத்தீங்களா? கீழே உட்காருனீங்கன்னா இன்னைக்கு உட்கார வச்சிட்டோம் பாருங்க. இனிமே வந்து மோனா கீழே தான் உட்காரோம். குச்சிருந்தா நாளைக்கு நம்ம மர்கையா தான் நானு. பயங்கர கோல்டு. நாங்க கப்பு கொடுப்பா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வாங்குதோ அது கண்ணு ரொம்ப இல்லை. வேற என்ன பார்க்கணும். இப்போ ஐஸ்கிரீம் பார்த்தா ஐஸ்கிரீம்னு. இப்போ அந்த சாப்பாடும் சாப்பிட போறல. ஆனா வீட்டில் சாப்பிடாது. அப்போ வந்து சாப்பிடலாம். லட்சக்கணும் உள்ள போவோம். ஆனா ஏய் அந்த குழந்தை பாவம் தெரியுமா? நான் சீரியஸா சொல்றேன் பாரு. அந்த குழந்தை ஒண்ணுமே சொல்லாது. வயிற்றுல இருக்கிறது. ஆனா இதுக்கு என்ன வயிற்றுல இருந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி, பா எனக்கு இல்லப்பா குழந்தைப்பா அப்படின்னு இருக்கு. அது பாவம் ஒண்ணுமே சொல்லல. இதுவே சாப்பிட்டுட்டு பா நான் கேட்கல. 2 வாரத்தை எக்ஸ்ட்ரா திட்டுவாங்க. இப்ப தெரிஞ்சிச்சுல உன்னோட தந்திரம் மந்திரம் எல்லாம். பாத்தியா? என்ன தோசை சுட்டுனுங்கிற பிளேட்ல? தேங்க்யூ. எப்பா பிளேட்டரை பார்த்தோன்னே இப்படி கிரீன் வர. எக்ரீன் வரலப்பா, சர்வ் பண்ணலாம் வந்தேன். சர்வ் பண்ணலான்னு. சாரி தப்பா எடுத்துக்கிட்டேன். உனக்கு என்ன வேணும்? இல்ல எனக்கு எதுனாலும் ஓகே. எனக்கு இதான் அதான் இல்லை. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். செல்லம் நோ வரிஸ். எதுனாலும் ஓகே. ஷீக் சாப்பிட்றியா இல்லை சிக்கன் சாப்பிட்றியா? ஓகே எல்லாத்துலேயும் ஒன்று. சரண் பிளேட். வாட் இஸ் திஸ்? டிக்கான்னு நினைக்கிறேன். ரைட். அங்கே போய் போட்டு இந்த அங்கே போட்டேன். ஏய் பார்த்து. ஐயோ என் காலை வச்சுப்படுவார் போல இது. ஃபேமஸ் இது அரபிக் இதில் நல்லாயிருக்கும். இந்தாடா. இது வேறயா? இது வேற. இது எப்படி இருக்குது? எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது எல்லாமே. மம்மி எதை சொல்ல ஸ்டைலாக சாப்பிடுறீங்க? சூப்பராக இருக்குது எல்லாமே. இன்னொன்று சொல்லவா? பத்லியா இன்னொரு பிளாட்டர் சொல்லவா? ஆமாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நான் நைட்டில் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு வந்து பட்டர் குல்ச்சாவோ இது, அப்புறம் நான் ஆசைப்பட்ட இந்த ஃபிஷ் வந்துக்குது. எங்க ஃப்ரூட் சாலட்ல ஃப்ரூட்டே காணோம். நீ ஃப்ரூட் சாலடே சொல்ல. ஃப்ரூட் சாலட் இது ஐஸ். அப்போ அப்படியே வை கேட்கலாம். இரு, ஏமாத்தி போட்டாங்க. ஃப்ரூட் சலாட் தானே கேட்டிருந்து. பனானா மட்டும் கட் பண்ணி போட்டு. அதான் ஃப்ரூட். அநியாயம். பனானாவும் போமோகிரானட் மட்டும் இருக்குது. இல்ல அதான் ஃப்ரூட்டு. ஆமா, கண்ட்ரி கேர்ள். நமக்கு வேண்டும், இது மேலே இருக்குது. பாரு, ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டு அப்புறமா சாப்பிடுப்பா. சும்மா ஒரு வாய். அவ்வளோ கரெக்டாகிறான் பாத்தியா. நான் லாஸ்ட் எத்தனைன்னு கொடுன்னு சொன்னேன், அவ்வளோதான். இதோ பெரிய குழந்தை கேட்டுக்குது. அப்படி இல்லை, எனக்கு வந்து அது வயிறு ரொப்பி சாப்பிடணும், இதோ சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் பேக் பண்ணியாச்சு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது பானா. ஒரு பிளேட்டு ஃபுல்லாக, ஒரு டேக்ஸா ஃபுல்லாக சாப்பிடுனா கண்டிப்பாக என் குடும்பம் சாப்பிடாது. இதுவும் மாமாலாம் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. மதியா மாமானோன்னா மாமா ஃபோன் பண்ணுறாரு, எல்லாரையும் இதை இத்த மறந்துட்டப்ப தூக்குறதுக்கு. ஓகே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சாப்பிட்டு மயக்கத்தில் விட்டா இங்கே தூங்கிடுவாங்க போல எல்லாம். லைட் ஆஃப் பண்ணிட்டா தூங்கிடலாம், க்ளீன் பண்ணிட்டா பாய இது அப்படியே. சரி ஓகே, இது எடுக்கணும். பாக்குது பாரு, ஸ்வீட் ஒன்று பாக்குது பாத்தியா. எட்டி பாக்குது இதை அப்படியே கீழே பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கதான் என்ன இருப்பேன். என்னது டாடி? இல்ல முகம், அப்போ வந்து என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி ஆயிட்டு. ஆனா டைரக்டா வீட்டுக்கெல்லாம் போக முடியாது இல்லையா. தாத்தாலாம் வந்து ஸ்ட்ரிக்ட். தாத்தா என்ன பார்க்கவும் விட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், லேபுக்கு போயிட்டு எல்லாம் போட்டோஸ்க்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இங்க வந்து இது சைட்ல நின்றுடுவேன். கார்னர்ல நம்ம போனோமே அந்த சிக்னல் கிட்ட நின்னாக்கா இங்க 2 பேர் கரெக்டா போவாங்க. எங்க அதாவது ராஜ் மாமா வந்து மம்மியை உட்கார வச்சு டபுள் செஷன் போவோம். நான் நின்று பார்க்குவேன், ஆனா ஒன்னும் கூட மாட்டேன். ஏன்னா கூப்பிட்டா தப்பாயிடுமே. மம்மி பாருங்க, உங்களுக்காக அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி டாடி பாத்துருக்காரு. நீங்க பாத்துருக்கீங்க. பார்த்தா ஒளிஞ்சு நோடிடுவேன். எனக்கு பயம். எங்கேஜ்மெண்ட் டைட்டு, எங்கேஜ்மெண்ட் ஆகி கூட பயம் எனக்கு. ஆனா இந்த காலத்துல அப்படிங்கிறாங்களா? அப்ப கூட இவரு எங்கேஜ்மெண்ட் பக்ஷி மாதிரி பறந்துடுறாங்களா? ஒரு நாள் என்ன நம்மள கூட எங்க விட்டாங்க, ஆட்டோல கூட்டின்னு போனாரு. அன்னைக்கு ஆக்சுவலி பஸ்ல போக வேண்டியவோ இவர் ஆட்டோல போலான்னாரு. அந்த ஆட்டோல இவர் அந்த லாஸ்ட், நான் இந்த லாஸ்ட். வீட்டுக்கிட்ட வந்து நான் இறங்கி போயிட்டேன் வீட்டுக்கு. பாய் சொல்ல வீட்டுக்கு இவர் பின்னால வந்தாரு. அப்புறமா வீட்டுக்கு அப்புறமா வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் போய் ஒண்ணும் தெரியாத மாதிரி பாரு. நான் பண்ணிடுவேன். லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் ஒன்னொன்னா வெளியே வருது. மோனா, நீ வந்த பிறகுதான்ப்பா எல்லாம் வந்து எங்களுக்கே சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கே தெரியாது. என்னைக்கு உட்காந்து நம்மளை பத்தி கேட்டுக்கிறாங்க. பாத்துக்காங்க. அப்ப உங்களுக்கு தான் தெரியல. லவ் ஸ்டோரி இல்ல, 1 year கேப் ஆயிட்டா கல்யாணம். இது ஆக்சிடென்ட் சீன்ல தான் இவங்க ஸ்டார்ட் ஆயிடுது. ஆமா ஆமா, அது தெரியும். நீங்க சொல்றத பார்த்தா பழைய காலத்து மோகன் படத்தோ கார்த்திக் படம் அந்த மாதிரி இருக்குது. எந்த படமா இருந்தா என்ன? ரியல் ஃபேக்ட் இது. ஆக்சிடென்ட் சீன்ல தான் இவங்க பஸ்ஸுக்கு போய்க்கிற பார்த்தா அதே பஸ் கியூர் வந்துக்கிறாரு. பஸ் இடிக்க வந்து அப்படியே டப்புனு ஏன்ஸ்ட் 2 பேரும். ஏய் நீங்களா 2 பேரும்? ஓகே ஓகே ஓகே, வாங்க அப்படியே போலாம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் வந்தாரு. இவங்க வீட்டு தான் அவங்க போனேன். ஓகே, போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் இவங்களுக்கு தெரியல. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, முன்னாடி ஸ்டாப்ல போய் ஏத்துக்கிறாங்க 2 பேரும். நான் நம்ம வீட்டுக்கிட்ட ஸ்டாப்ல நான் ஏறினேன். பார்த்தா இவங்க வந்து அங்கிருந்து வராங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து. நான் செகண்ட் பாயிண்ட்ல நான் ஏறினேன். அப்புறம் உட்காந்து அப்ப கூட ஒன்னும் பேசிக்கவே இல்லை. சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இறங்கிட்டு அப்பதான் ரோட் கிராஸ் பண்றதுக்குனாக்கா டக்குன்னு ஒரு பஸ் வந்துட்டான். அப்படியே இப்படி இழுத்துட்டேன். உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு நான் டைரி கச்சிட்டேன் கையில. டைரி இவங்க எழுதுதான். யார் எழுதிதுன்னா இவங்க
அதுவும் மனப்பாடமா இருக்கு என்ன ஐயோ சார் பச்சை வேற லெவல் இருந்துச்சு இருக்கா டைரி டைரி எல்லாம் படிக்க கூடாது இல்ல ஆக்சுவலி உங்ககிட்ட கேட்டுதான் அது எடுத்து பச்சை போட்டோ இருந்துச்சு அப்பெல்லாம் எங்கம்மா மொபைல் எல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல ஆமா லெட்டர் தான் வரும் அப்பப்போ. ஆனா லெட்டர் வந்தா என்ன பண்ணுவோம், லெட்டர் வந்தா கூட எங்க மாமனார் கையில போயிட்டு அப்புறம் வந்தா லெட்டர்ல எப்படிங்க லவ் லெட்டர் இல்ல ஃபேமிலி லெட்டர். இல்ல என்ன தெரியுமா லெட்டர்ல ராஜேஷ் அங்கிள் ஹவ் ஆர் யூ சம்பத் அங்கிள் அங்கிள் அப்படிதான் எழுதிக்கிறது. அப்படின்னா மாமான்னு அர்த்தம். மாமா வந்து இங்கிலீஷ்ல அங்கிள் அப்படி போட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் அவரை போய் அங்கிள்னு கூப்பிட்டுக்கிறேமே. மாமன் கூப்பிடல, இவர் தான் என்ன மாமா. அதுதான் பச்சை சிச்சுனது ராஜேஷ் அங்கிளா. இரு உன்னோட கேள்வி டைரி இதுதான் இது. மை டியர் லவர் ராஜேஷ் but my heart full of you Rajesh. Ona don't put down. We will put to. இதுதான் அந்த போட்டோ. இதுதான் அந்த போட்டோ. இது வந்து மம்மி பண்ண வேலையா? மம்மி பண்ண வேலை. ஓ மம்மி ஹாட்ல டாடி மம்மி பண்ண வேலை தான். அத காமி நான் அதெல்லாம் பார்த்ததே இல்ல. அது பாரு இது மம்மி எம்ப்ராய்டரி போட்டா. இந்த காமி மோனா முன்னோக்கு இருக்குது அந்த கட்சி புண்ணு வச்சுக்கிறாங்க. ஓ டாடி இது இந்த பக்கம் அதுதான் போட்டோ. அங்க பாருங்க டாடி போட்டோ. நம்ம தான் சும்மா எடிட்டிங் எல்லாம் பண்ணி அந்த காலத்துல பாத்தீங்களா மம்மி பாருங்க அப்பவே வந்து சூப்பர் சூப்பர். ஆனா இல்ல நானும் பண்ணுவேன். ஏய் நான்லாம் இப்பதான்ப்பா பாக்குறேன். இது எனக்கே இந்த மாதிரி இல்ல தெரியாது பண்ணீங்களா? நடந்துங்க வாழ்க்கையில இது. ஹேண்ட் கர்ச்சிஃப்ல எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்தா அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி தான். அவ்வளவு அந்த மாதிரி இல்ல அதானா அவர் இன்ன வரைக்கும் வச்சிருக்காரு. இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல அப்பெல்லாம் சூப்பரா இருக்கும். மோனா எனக்கு ஒரு லெட்டர் எழுதிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி மேரேஜ் லைஃப் என்கேஜ்மென்ட்டோட சேர்த்து 29 இயர்ஸ். ஓ ஆனா அந்த கர்ச்சிஃப் இன்னும் வச்சிருக்காரு. அது போட்டோ டைரி புக் எல்லாம் வச்சிருக்காரு. லெட்டரும் சூப்பர். நான் குத்த லெட்டருங்கப்பா. அது தனியா போயிடுச்சு. அது ஏன்னா நீ ஏசி கிட்ட வச்சிருந்த அந்த பாக்ஸ், நீ கொடுத்த பாக்ஸ் அப்படியே ஏசி கிட்ட இருந்துச்சா, அது அப்படி தண்ணி இறங்கி அது அப்படியே. ஆனா நான் போட்டோ எடுத்து வச்சுனுங்கிறேன். போட்டோ இஸ் தேர், நோ வரிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு நாள் வந்து இன்னைக்கு பயங்கரமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ வெளியே போயிட்டு ஃபேமிலியாக நாங்கள் பிளான், அதுதான் நாங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்லான்னு போய் சொதப்பலாகி கட்சியில் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி இப்போ மண்டி பிரியாணிக்கு போய் சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஜாலியாக மம்மி டாடி ஸ்டோரி எல்லாம் கேட்டுக்கின்னு ஒரு பிளெஸிங்ஸை வாங்கிக்கணும் மாதா கிட்ட. அங்கேயே வெளியே ப்ரேயர் பண்ணிட்டு ஜாலியாக வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் இப்படி வெளியே போய் என்ஜாய் பண்ணியிருந்து. அப்படின்னா நம்ம டேடி மம்மி கூட போயிருந்து லாஸ்ட்டாக போயிருந்து வந்து அவங்க கல்யாண நாளுக்கோ பர்த்டேக்கோ அப்படி போனோம். அதுக்கப்புறமா வந்து அவங்களும் கிடைக்க மாட்டாங்க, எப்பவுமே அவங்க கிடைக்க மாட்டாங்க. எல்லாரும் நிறைய பேர் என்ன கேட்பீங்க, நீங்கள் ஒண்டி ரெண்டு பேர் வண்டி போகிறீங்களேன்ட்டுன்னு. எங்களுக்கு ஆசை தான், ஆனால் அவங்க கிடைக்க மாட்டேன்றாங்களே. இன்னைக்கு 2 பேரை லாக் பண்ணி கூப்பிட்டு போனேன் நான். நிறைய பேர் வந்து ரொம்ப லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கேட்குறீங்க டெய்லி. அதில் ஒரு டெய்லி ஒரு நாள் ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணலான்ங்கிற. ஸோ இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் பேர் என்ன நினச்சிருக்கிறீங்க, மோனாவோட வெயிட் கெயின் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தைராய்டு இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க. மோனா இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு. தைராய்டு செக்கப்பு, சுகர் செக்கப்பு, என்னென்ன செக்கப் குதோ எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு. கடவுள் புண்ணியத்தில் மோனா இஸ் ஃபைன், பேபி இஸ் ஆல்சோ ஃபைன், எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை மோனாக்கு. இந்த தைராய்டு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, அது வந்து நான் இன்னைக்கு கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் என்ன வேறு என்ன உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் எதுனா ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அது ஆன்சர் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், இது கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.